வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது சக்கபர்ஸ் அப்படின்ற ஒரு ரஷ்யன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்பில் செடியூசர் அப்படின்ற நேமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ஹாரர் கலந்த சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். படத்தோட ஸ்டார்டிங்லேயே 4 ஜோடிகள் ஒரு பனி பிரதேசத்துக்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறாங்க. அவங்கள வந்து மாஸ்க் போட்ட சில நபர்கள் வந்து வரவேற்கிறாங்க. அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த கப்புள்ஸ்க்குலாம் வந்து ஒரு விதமான தெரப்பி செஷன் மாதிரி ஒன்று நடக்க போகுது. அந்த ஜோடிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அங்கே வந்திருப்பாங்க. நிறைய செட் ஆஃப் ரவுண்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படின்ற மாதிரி நடக்க போகுது. ஸோ அங்கே வந்த இடத்துல அவங்களுக்கு ஏகப்பட்ட அமானுஷமான நிகழ்வுகள் அப்படின்றது நடக்குது. அந்த ஐலாண்டில் அந்த சகபஸ் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க, அண்டு இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்டு ஒருத்தரோட இன்டென்ஷனும் நிறைவேறிச்சா, அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆனாங்களா இல்லையான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த ஐலாண்டுக்குள்ள மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்றத தாண்டி இந்த 4 ஜோடிகளுக்கு இடையே ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அதுவுமே நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுலயும் யார் அந்த சக்கபஸ், எதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க, அந்த மிரர் மூலமா இவங்க என்னத்தை காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா யோசிச்சிருக்காங்க. ஆல்சோ இதுல மெயின் கேரக்டரா வரக்கூடிய ஸ்டான்சி, அவளை சுத்திய மர்மங்கள் அப்படின்றதும் இதுல நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஓவரால் அந்த சூப்பர் நேச்சுரல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த சர்வைவல் பார்ட் அப்படின்றது கண்டிப்பா பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு விதமான கன்ஃபியூஸ்டு நரேஷன் தான் இந்த படம் முழுக்கவே இருந்துச்சு. கண்டிப்பா இன்னுமே கிறிஸ்ப் அண்ட் கிளியரா பிரசன்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த ஜோடிகளுக்கு இடையே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அப்படின்றதும் ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்க்ளூட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் ஓவரால் ஒரு வித்தியாசமான கான்செப்ட், பட் இன்னுமே எங்கேஜிங்கா இன்னுமே கிறிஸ்பா பிரசன்ட் பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.